இந்த ரஞ்சிதாவுக்கு இப்பதான் அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப விஜய் இருந்துட்டு மல்லி பக்கம் சாஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவே வந்து இப்ப டென்ஷன் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா, ஏற்கனவே வந்து இப்ப வெண்பாவோட விஷயத்துல அதாவது வெண்பாவுக்கு நான் தான் வந்து இப்ப சொல்லி தருவேன் அப்படின்றமா வந்து சொல்லி பல விஷயங்கள் வந்து இப்ப இது பண்ணிட்டு இருந்தா. ஆனா, நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா தான் வந்து இப்ப என்கிட்ட படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாள்ல. நான் தான் அவளுக்கு சொல்லி தருவேன். இதுக்காக வந்து இப்ப டிகிரி படிச்சிருக்கணுமா? என்ன படிச்சிருக்கணும்? அப்படி இப்படின்றமா வந்து கேட்டு, இப்போ இந்த ரஞ்சிதாவ வந்து இப்ப உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில விஜய் இருந்துட்டு, ரஞ்சிதா நீ கிளம்பு. மல்லிய வந்து இப்ப சொல்லி தரட்டும். மல்லி சொல்லி தந்தா தான் வந்து இப்ப அவ ஆசையா படிப்பான்னு சொல்லிட்டு சொல்றால்ல. கிளம்பு அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லியும், விஜயும் ஃபோன் பண்ணி 2 பேரும் ஃபோன்ல கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோனே, இந்த ரஞ்சிதாவுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம மல்லியும் வந்து இப்போ விஜய் கூட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப வந்து இதா இருந்துட்டு இருந்துச்சு நம்ம மல்லிக்கு. விஜய் இருந்துட்டு இப்படி பேசுறாரே அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு முடிவு எடுத்தா தான் தெரிய வருது. இதுதான் வந்து எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய கடைசியில வந்து விஜயே ஃபோன் பண்ணி மல்லி கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அத கேட்டு தான் இந்த ரஞ்சிதா இன்னும் வந்து செம்ம ஷாக் ஆயிட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் சரி மல்லி அந்த வீட்ட விட்டு விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளானையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் கேர்ஃபுல்லா இரு அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசி அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியும் வந்து இப்ப ரொம்பவே சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு சந்தோஷத்தோட வந்து விஜய் இருந்துட்டு மல்லிகிட்டயும், மல்லி இருந்துட்டு விஜய் கிட்டயும் பேசுனத இந்த ரஞ்சிதா பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லிக்கு வந்து ஒரு முத்தமும் குடுக்குறாங்க. அத வந்து கண்டிப்பா கேட்டா இந்த ரஞ்சிதா வந்து சூசைட் பண்ணிட்டு வந்து செத்துருவா போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்து எல்லாத்தையுமே வந்து மாத்திக்கிட்டு இருக்காரு போல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய் மனசு மாரி மல்லிய ஏத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.